ஏங்க விடிஞ்சா தீபாவளி எப்போ வருவீங்க? விடிஞ்சா தீபாவளிங்கிறதுனால தான் வராம இருக்கேன். அம்மா அப்பா வரும்போது வெடி வாங்கிட்டு வருமா? வாங்கிட்டு வருவாங்கப்பா. நீ எழுது. அம்மா எங்க அப்பா புஸ்வானம் கம்பி மத்தாப்பு சங்கு சக்கரம் பாம்பு மத்தெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களாம்மா? எல்லாம் உனக்கு தான்டா, கண்டிப்பா அப்பா வாங்கிட்டு வருவாரு. நீங்க சமத்து பிள்ளையா எழுதிட்டு போய் தூங்குங்க. அம்மா பக்கத்து வீட்டுல 2000 ரூபாய்க்கு இப்ப வெடி வாங்கிக்கிறாங்களாம்மா. அம்மா எப்பமா அப்பா நான் எனக்கு வெடி வாங்கிட்டு வரோம்? நீ அப்பா கொஞ்ச நேரத்துல உனக்கு வெடி வாங்கிட்டு வந்துருவாரு. நீ சமத்து பிள்ளையா படி சாமி. ஐயா அப்பாக்கு அண்ணன் ஓனர்ண்ணே சம்பளம் காலையில காசு தான் சொல்லியிருக்கா. சரியா? ஆனால் அப்பா காலையில காசு வந்துட்டோம்னா என் ஐயாவுக்கு நான் வெடி வாங்கி தருவானா? சரிங்களா? போய் படுங்க, படிச்சுட்டு போ. சாப்பிட்டீங்களா? சரி படுங்க போங்க. சம்மத்த பிள்ளையா படுக்கணும். ஐயா ஆகும்ல, ஆசை ஆகும்ல. படுங்க. அப்பா உங்களுக்கு காலையில நான் விடிஞ்சோன்னு வெடி வாங்கி தரேன். படுங்க படுங்க, தூங்கு தூங்கு. ஏங்க என்னாச்சு? என்னடி பண்ண சொல்றேனே? 2000 ரூபாய் காசு கொடுத்தா ஆசை வாங்கிட்டு வெளில வர அம்புட்டு கடன்காரன்னு கடைக்கு முன்னாடி தான் இருக்கான். எல்லாத்தையும் வாங்கிட்டு கொடுத்துட்டேன். நாளைக்கு பிள்ளைக்கு பட்டாசுக்கு என்னங்க பண்றது? விடிஞ்சா தீபாவளி ஊரே கொண்டாடும். இந்த விஷயத்த போய் அவங்ககிட்ட என் பிள்ளைகிட்ட சொன்னா முக்கி போயிட மாட்டானா? மொத்த பிள்ளைய பெற்று அவன் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு நான் பக்கத்தில் ஆயிட்டேன். சரி விடுங்க, அழாதீங்க. கடவுள் நமக்கு ஏதோ ஒரு வழி காட்டுவாருங்க. சரி, பிள்ளைக்கு ஏதாவது தீம்பண்டம் செஞ்சு கொடுத்தியா? இல்லைங்க, ஆயில் வீட்டில் சுத்தமாக இல்லைங்க. சரி சரி, நான் போயிட்டு அண்ணாச்சி கடையில் போயிட்டு ஆயில் வாங்கிட்டு வரேன். சரிங்க, போய் நீ சீக்கிரம் போயிட்டு வாங்கிட்டு மற்ற வாங்க. வேலையெல்லாம் பாரு. சரி தான் வந்துடுறேன். அண்ணாச்சி அண்ணாச்சி ஒரே ஆயில் பாயிட்டு கூட அண்ணாச்சி 2 நல்ல காசு தான் தரேன். ஏன்டா நல்ல நாள் பெரிய நாள் வந்துட்டு கடையும் கூட அது கூட சுத்தம் வாங்கிக்கிறீங்க போடாங்கட்டு. அண்ணாச்சி ப்ளீஸ் அண்ணாச்சி, ப்ளீஸ் அண்ணாச்சி, நல்லா இருப்பா அண்ணாச்சி. 2 நல்ல காசு தந்துடுறேன் அண்ணாச்சி. 6 லிட்டர் மட்டும் ஆயில் கூட அண்ணாச்சி, அது போதும் அண்ணாச்சி. இந்திரா ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இந்த மூதேவிக்கு ஃபோன் பண்ணுது. ஹலோ சொல்லுமா. ஏங்க விடிஞ்சா தீபாவளி எப்போ வருவீங்க? விடிஞ்சா தீபாவளிங்கிறதுனால தான் வராம இருக்கேன். ஒன்றும் வர வேணாம், போனஸையும் சம்பளத்தையும் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க. அதானே என் வீட்டுல இழவு வந்தா உனக்கு என்ன? உன் வீட்டுல விளக்கிறீனும். உங்க வீடு வேற எங்க வீடு வேறயா? அப்படின்னு தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன்னை கட்டும் போது வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு நினைச்சேன். இப்போ ஏன்டா வாழணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு என்னை கட்டினீங்க? அது என் வாழ்க்கையில நானே கொளுத்திக்கிட்ட வேட்டு. கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு கிடைக்க மாட்டா. வேண்டிக்கிறேன், உன்ன மாதிரி பொண்டாட்டி யாரும் கிடைக்க கூடாதுன்னு. ஏன்டி உயிரை வாங்குற? வந்து தொலைன வையி. என்னையா சுப்பையா, எப்படியா இருக்க? ஆளே பார்க்க முடியல. நல்லா இருக்கியா? பாண்டி நல்லா இருக்கடா. நல்லா இருக்கா சுப்பையா, நீ நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கடா. உன்னதான் பார்க்கவே முடியல, வேலை வேலைன்னு வேலைக்கே ஓடி போயிடுற. அடா ஏன்டா தினமும் வேலைக்கு போய் எங்கள் குடும்பத்தில் ஒன்றும் பண்ண முடியலை. நம்மலாம் லீவ் போட்டால் குடும்பம் நாரி போயிருமுடா. சரி, அப்புறம் நீ எப்படி வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேங்கடா. உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் சௌக்கியமா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. அது இந்த பாண்டி கேட்குறேன்னு ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டியா? கேளுடா பாண்டி, என்ன தானே கேளு. ஒரு 2000 ரூபா காசு கிடைக்குமா? 2000 நல்லா தந்துடுறேன்டா. இல்லடா சுப்பையா, உங்ககிட்ட சொல்றக்கு என்னடா, இப்பதான் பொண்டாட்டி பிள்ளைலாம் துணி மணி வெட்டிலாம் வாங்கி கொடுத்தேன்டா. நல்ல நாள் பெரிய நாள் கூட ஒரு கட்டிங் போட கூட வழி இல்லாமல் தெரியுறேன்டா. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வச்சிருப்பாங்களா? சுப்பையா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட காசு கிடைக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடும் சுப்பையா. சுப்பையா அப்படியே நம்மளுக்கு ஒரு 200 ரூபா. பாண்டி போடி, உனக்கு என்ன பாண்டி? நான் தர்றேன் பாண்டி, கண்டிப்பா நான் தரேன். ஆனா ஒன்று சுப்பையா, அவன் ஒரு கிறுக்கண்டா, வாங்கின டயத்துக்குள்ள கொடுக்கலன்னா மெண்டல் ஆயிடுவான்டா. சரி பாண்டி, அதெல்லாம் கரெக்டாக நான் கொடுத்துடலாம் பாண்டி. சரிடா பாண்டி. மறந்துடாம நாளைக்கு மட்டும் வந்து வாங்கி கொடுத்துரு பாண்டி. சரி பாண்டி. சரிடா சுப்பையா, சரி போய்ட்டு வா. சரிடா பார்த்து போயிட்டு வாடா. சரி பாண்டி. இந்தாம்மா, இதை வச்சு ஏதாவது பண்ணி கொடு. அப்புறம் அந்த அதிரசம் மறந்துடாம அதிரசம் தட்டிடு. நம்ம பிள்ளைக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும். சரியா? சரிங்க, செஞ்சு வச்சிடுறேன். பண்ணு பண்ணு. இந்த மூதேவி ஏன் இப்போ ஃபோன் பண்ற? ஏண்டி இப்போ நான் வேலை பார்க்கட்டுமே வேணாமா?
இல்லை உன் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கணுமா? உன் இழவு பெரிய இழவா இருக்கு. ஏங்க சாப்பிட்டீங்களா? ஆஹா, தீபாவளி பச்சரிசிக்கு நம்ம ரெடி பண்ணிட்டா. எந்த ஜவுளி கடைக்குமா போனா? இப்போ அதுவா முக்கியம், உங்க உடம்பு தானே முக்கியம். தயவு செஞ்சு 2 வார்த்தை திட்டிடு, இன்னும் 2 அடி கூட அடிச்சுக்க. ஆனா தயவு செஞ்சு இப்படி பேசாத. நீ இப்படி பேசும்போது எனக்கு பக்குங்குது. என்னங்க இப்படி சொல்றீங்க? இதை விட கேவலமா சொல்லுவியா? சொல்லு. எங்க அப்பா இருக்காருல்ல, அவன் ஏன் இருக்கான்? குயில போட்டு போய்க்க வேண்டியதானே? இப்போ என்னத்துக்கு எங்க அப்பா இழுக்கிறா? நான் எங்கடி இழுத்தேன்? நீ தாண்டி இழுத்த. எங்க அப்பாக்கு அம்மாக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா? எங்க கை போட்டுக்கன்னு சொல்லி வந்து எடுத்து வரேன். புது ட்ரெஸ் எடுக்கணுமாமா? ஏன் உங்க அப்பா பழைய சொல்லி கட்ட மாட்டானா? வாங்கிட்டு வரேன், வச்சு தொலை. வச்சு தொலை. அப்பா வெடி அப்பா வெடி அப்பா வெடி. இந்த வெடி நல்லா இருக்கு. இது வாங்கலாம். இது நல்லா கம்பி மத்த வாங்கலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரிங்கப்பா சரிங்கப்பா, நான் அப்பா வாங்கி தரேன். படுங்க. ஐயா ராசா செத்த நேரம் பொறுத்துருங்க. இப்பதான் ஐயாக்கு அம்மாக்கெல்லாம் வெடி வாங்க போறேன். சரிங்களா? ஒரு அரை மணி நேரம் ஐயா இருங்க. ஐயாக்கு போயிட்டு ஐயா கிட்ட அம்புட்டி வெடி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்களா? அம்மா உங்களுக்காண்டி அதிரசம் சுட்டு வச்சிருக்கா. நைட்டே சுட்டுட்டா. சரிங்களா? போய் சாப்பிடுங்க, பள்ளி வலிட்டு போய் சாப்பிடுங்க. போங்க, இப்போ வந்துரு. சரிங்களா? சரிங்கய்யா, வர்றேன். போங்க. எங்க சம்பள காசு போனஸும்? இந்தா போய் ஒரு சம்பளத்தை தண்ணி எடுத்துரு போ. போய் மோந்து குடி போ. எங்க இவ்வளவுதான் இருக்கு? அதுக்கு மேல உங்க அப்பா நான் கம்பெனி வச்சிருக்கான் பணம் தரதுக்கு. இதை வச்சு என் தம்பிக்கே ட்ரெஸ் எடுக்க முடியாது, இதுல எங்க அப்பாக்கு அம்மாவுக்கு ட்ரெஸ் எப்படி எடுப்பேன்? ஏண்டி நானும் மனுஷன் தாண்டி. என் அம்மா அப்பா இல்லையா, குடும்பம் இல்லையா, நானா அனாதையா? அவங்களுக்குலாம் நான் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேனா? அதுக்குதான் உங்க அண்ணா இருக்காருல்ல, அவரு பார்க்க மாட்டாரா? அவரு பாப்பாருன்னு தெரியும். நான் எதுவும் பண்ணலன்னு நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. உன்னை எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீ எப்ப இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியா அப்பவே எல்லாம் போச்சு, விளங்காம போச்சு. சரி வாங்க, தீபாவளிக்கு ட்ரெஸ் பொருள் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம். என்னைக்கு உங்க ஆத்தா அப்புறம் குழி தோண்டி புதைக்கிறோம் அன்னைக்குதான் நிம்மதி. அது யாரு நிம்மதி? ஏண்டி நிம்மதியா தான் இருக்க விட மாட்டேங்கிற, நிம்மதி கூட சொல்ல விட மாட்டேங்கிறியாடி. ஏங்க தீபாவளிக்கு நான் ஒரு பட்டு சேலை எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்க. காசு அதான் கழுத்துல தொங்குதுல. ஏங்க இது தாலிங்க. அது தெரியாம தாண்டி கட்டி விட்டேன். என்ன பெட்டி கடைக்காரரே, நாளைக்கு தீபாவளி, நீ வெள்ள கடையை சாத்தி போட்டு கிளம்பிடுவ. வெடிப்பத்த தீ போட்டுலாம் என்ன பண்றது? உன் பொண்டாட்டி பாவடையை கிழிச்சு திரிய பத்த வச்சு விடிதா. நிறைய கிழிச்சிருப்ப போல. எதுக்குடா காலைல வந்து என்னைய கிழிச்சுக்கிருக்கு? ஏடா வேணும் உனக்கு? இப்ப நான் வந்ததே அதுக்கு தானே. ஏன்டா காலையில வியாபாரம் வந்து ரகலை பண்ணிட்டு இருக்க? ஏடா வேணும் உனக்கு? ஏன் காலங்காலத்துல பொய்யா சொல்ற? மிஞ்சி போனா ஒரு 4 பேர் வாங்குவாங்களா? அந்த 4ல ஒருத்தன் நானு. மீதி 3 பேர் என்ன 3000க்கு வாங்கிட போறாங்க. இருக்க பாதி சாம உன் குடும்பத்துக்கு அள்ளிட்டு போயிடுற. அப்புறம் எங்கிட்டு சொல்லுடா சொல்லு. நீ இதுன்னு சொல்லுவ, அதுக்கு மேலேயும் சொல்லுவ. அப்புறம் தீபாவளிக்கு என்ன பண்ற உத்தேசம்? என்ன தேய்ச்சி தாண்டா குளிக்க முடியும்? அப்புறம் எவ்வளோ தேய்ச்சா குளிக்க முடியும்? நீ குளிச்சாலும் குளிப்ப. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. ஆமா, உன் மாமி என்னம்மா உயிரோட இருக்கு? அட ஏன்டா சனிய சாக மாட்டேது உசுர போட்டு வாங்கிக்கிட்டு இருக்குடா. ஏன் யானை வெடியை பத்த வச்சு பானையில கவுத்து அது மேல உட்கார வைக்க கூடாது? இது நல்ல ஐடியாவா இருக்கு. நாளைக்கு யானை வெடி ஒரு சத்தை இறக்குறேன், பானையில கவுத்துறேன், என் மாமையாவை அதில் ஏத்துறேன். ஓகே? யோ பாண்டி, ஒரு சொல்லு ஆயா. என்னையா சுப்பையா? பாண்டி நேற்று உன்ட காசு கட்டணும்ல. ஆமா, மறந்துட்டியா? சரி நிமிஷம் சேர்ந்து வாங்கிட்டு வந்துருமா? சரி வா பாண்டி போ. சரி வா போ. பாண்டி அந்த வழியே வேணாம் பாண்டி. நான் ஒருத்தருக்கு 500 ரூபா கொடுக்குறேன், அதை கேட்பான் பாண்டி. இப்படியே போவோம் பாண்டி. சரி அந்த வழியே போவோம். சரி அண்ணே. அண்ணே என்னப்பா? நீ காசு கேட்டிருந்தல்லண்ணே. ஆமாண்ணே. இருக்கு தானே? அப்படியாப்பா? உங்களுக்காண்ணே? சரிண்ணே. ஒரு வாரம் திருப்பி கொடுத்துருவாருண்ணே. முடியாது. சொன்ன தேதிக்கு தான் இப்போ கரெக்டாக பணத்தை கொடுத்துருங்கப்பா. அதான் கொடுத்துட்டேன். சரிங்கப்பா. நம்பிக்கையான ஆள் தானே? சரிங்க சரி. கரெக்டாக இருக்குன்னுப்பா. அதெல்லாம் கண்டிப்பாக சொன்ன மாதிரி தந்துடுவேண்ணே. அப்போ தான்ப்பா இது முன்னே தர முடியும் நான். சரி அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாருண்ணே. இந்தாங்க. சரி ரொம்ப நன்றி. இந்த உயிரை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். சரிங்க சரி. சரி போய்ட்டு வரேன். சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே. சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்து கொடுக்குறேன். சுப்பையா நான் 200 ரூபா கேட்டேனே. இந்தப்பா எடுத்துட்டு வச்ச காசு கூடியா? சரி வாயா மாற்றி தரேன். எப்பமா அப்பா வருவாங்க? இந்த பொறுப்பா அப்பா இப்ப வந்துருவாரு.
அப்பா வெடி வாங்கி அப்பா வெடி வாங்கி வந்து வெடி வாங்கி அப்பா வெடி பாத்து ப்ரோ வாங்க உள்ள வாங்க பாத்து டாடி வெளியில போறான். என்ன சமைக்க வாங்கிட்டு வரட்டும்? மீன் வாங்கிட்டாங்க. எத்தனை கிலோ? 4 கிலோ வாங்கிட்டாங்க. 4 கிலோ எதுக்கு? எங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கும். உங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கு நான் தான் கிடைச்சேனா? வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். இங்க ஒரு ஆளுக்கு பணம் தரேன்னு சொன்னியா இல்லையா? எங்க பணம்? நாளைக்கு தந்துறேன். நாளைக்கு தந்துறியா? எத்தனை நாளைக்கு அது இப்படியே சொல்லி தெரியுவா? 10 நாள் ஆச்சியா? ஒரு வாரம் சொன்னியா நீ? ஒரு வாரம் சொல்லியா கொஞ்சம் பணம் வாங்கின நீ? எப்ப தருவா? அக்கம் பக்கம் பாக்குறாங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. வாங்க மட்டும் பணிகிறா, கேட்டா ஒளிகிறா. அன்னைக்கு வர முட்டு தந்துல ஒளிகிறாங்க. வாங்கி கொடுத்தல எப்ப வாங்கி தருவா நீ பணத்தை? எத்தனை 2 நாளா? நாளைக்கு தந்துறேன். எத்தனை நாளைக்கா சோத்த திங்க வரீங்க? எத்தனை நாளைக்கு பணம் கேட்க? ஒரு வாரம் ஆச்சியா? அக்கம் பக்கம் பாக்குறாங்க, கொஞ்சம் பார்த்து பாக்கதான் சொல்லுவாங்க. பணம் கேட்டா தரணும்ல. நீ அவனுக்கு புரோக்கர் வேலை பாக்குற? புரோக்கர் வேலை ஒரு வாரத்துல மட்டும் பணம் தரலாம் வச்சுக்க. நாளைக்கு தந்துறேன். நீ இவரோட தம்பிடா நான். எப்பறம் மேல கை வைக்கலாம் நீ? கடன்காரன தம்பியா இருந்து நீ என்ன கேக்குற? உனக்கு எவ்வளவு தரணும் பணம்? 2000 தரணும். 2000 பிச்சை போடா, எடுத்துட்டு போடா. கொடுத்த காசு வாங்குறதுக்கு இவ்வளவு திட்டுறாங்க. என்னண்ணா இது? இத்தனை நாள் நீ நல்லா இருக்குன்னு நினைச்சுதானே நானும் சந்தோஷமா இருந்தேன். இல்லப்பா, ஏன்னா கண்டவனும் திட்டிட்டு போறான். நீ என்னென்ன இப்படி இருக்க? ஏன்னா என்கிட்ட கேட்கறான்னு வச்சு உன் தம்பி தானே. இல்லப்பா, என்னத்த உன்ன போய் கேட்டுக்கிறேன். நீ இப்ப இந்த நிலைமையில பாக்குறதுக்கு நான் இருக்கேன். என்ன இருந்தாலும் கூட பிறந்தது தானே. என்கிட்ட கேட்கற உங்களுக்கு என்ன சங்கடம்? இல்லப்பா, உன் பொண்டாட்டி அவ கிடக்குறான். இப்போ வந்தவன் அவ. அவளுக்காக நம்ம பழகணும் விட்டு போயிடுமா? அப்படி இல்லப்பா. ஏன்னா இந்த அளவுக்கு பிரிச்சு பாக்குற? பிரிச்சு அப்படிலாம் நான் சொல்லலாம். பிரிச்சுலாம் நான் பேசப்பா. நானும் அந்த அளவுக்கு வேண்டாம். இருந்தா என் தம்பி தான்டா. என்னால உன் வீட்டுக்கு ஒரு சங்கடம் வந்துடக்கூடாது. ஏன்னா தெருவுல போற நாய் ஏதோ ஒன்று கத்திட்டு போகுது. அதுகிட்ட வாங்கலாம், என்கிட்ட வாங்க கூடாதானே? நான் கூட போன தம்பின நீ போட்ட பிச்சில தானே நானே இருக்கேன். தம்பி அப்படிலாம் சொல்லாப்பா. வேற எப்ப நான் சொல்ற சொல்லு. ஏன்னா ஒரு 2000 காசுக்கு போய் அவன் அந்த திட்டிட்டு இருக்கான். ஒரு தம்பிக்காரனா பார்த்துட்டு எப்பன்னு இருக்க முடியும்? இங்க பண்ண நான் இப்படி இருக்கிறது காரணமே நீ தானே. என் கழுத்துல செயின் கிடக்கும், உங்க கழுத்துல செயின் கிடக்கானே. பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு. சரிண்ணா, நீ எதுவும் கஷ்டப்படாத. நீ தானே என் வீட்டுக்கு வர மாட்டேன். நீ போன, நீ வீட்டுக்கு போய் மயிலிட்ட சொல்லி கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லுங்க. நான் வரணும் உன் வீட்டுக்கு. சரி நான் சொல்றேன். நான் சொல்லி எடுத்து வைக்கிறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. அண்ணா நாட்டுக்கோழி. சரிப்பா. இன்னைக்கு மதனி கேட்கறதானே நாட்டுக்கோழி இன்னைக்கு இருந்து. சரிப்பா. போறவரோட ஒழுங்கா போறாங்க. எல்லாம் முத்தத்துக்கிட்ட வந்து தண்ணி நிக்குது. என்னங்க காசு கொடுத்துட்டீங்களா? தம்பி தாண்டி அவன் தான் கொடுத்தான். அவர்கிட்ட ஏன் வாங்குனீங்க? அவங்க பொண்டாட்டியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. என்னடி பண்ண சொல்ற? அந்த நேரத்துக்கு அவன் மட்டும் வாழலன்னா உழப்பு சந்திச்சிருச்சிருக்க முடியாது. எங்க மீன் வாங்கல. காசு அங்க 2000 எடுத்துட்டு போனீங்களா? உங்க அண்ணன் கொடுத்துட்டான். ஓ, என் தம்பிக்கு மட்டும் 1500 ரூபாய் ட்ரெஸ் எடுக்க, உங்க அண்ணனுக்கு மட்டும் 2000 ரூபாய். ஐயா, உங்க அண்ணனுக்கு கை கால் இல்லையா? உழைச்சு சாப்பிட மாட்டானா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை அண்ணனை பார்த்து அவன் இவன்னு சொன்னா ஒத்தாளுக்கும் அப்பனுக்கும் நீ இல்லாம பண்ணிடும் பாத்துக்க.